இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தமிழில் தான் மேக் பண்ண போகிறோம். அதே தமிழ்னா வேற ஒரு ஈவெண்ட்டுக்காக தமிழ் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ மேக் பண்ணுறோமா? எஸ், இப்போதைக்கு டவுன்லோட் சொல்ல போயிடலாம். இருங்க, பேக்ரவுண்ட் எடுத்து போட்டுடலாம். பேக்ரவுண்ட் தரது மட்டும் தான் கைஸ் கஷ்டமே. இதில் இருக்கிற ஒரே ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன் என்னன்னா பேக்ரவுண்ட் தரது மட்டும். ஏன்டா தேடி கீடி எல்லாம் ரெடியாக வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்னோட எடிட்டிங் ஜேர்னியை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சமாச்சும் ஷார்ட்கட் கற்றுக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். யாருன்னா ஒருத்தருக்காவது யூஸ் ஆகாதா பார்க்குறவங்க? ஆனால் பார்க்குறதே 2 பேர் தான் பார்க்குறீங்க, அது ஒரு விஷயம். பட் ஒருத்தருக்காவது யூஸ் ஆகாதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா இப்போ தான் பிடிச்சது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ டெய்லியும் வந்து பார்த்தோன்னா நான் ஃபோட்டோ எடுத்து பழக்கத்தை வச்சுக்கிட்டேன். இப்போ ஏன்னு தெரில, வர இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோ போட நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் சொல்கிறேன் கைஸ், இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை நான் எப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரில. எனக்கு என்னமோ அந்த இமேஜ் போட்டால் தான் ஏதோ கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுத்தர போகிறேன். என்னதுடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புதுசாக கற்றுத்தர போகிறேன்னு சொன்னாவே நீங்கள் சந்தோஷப்படணும். என்னத்தர கற்றுத்தர போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லி தர போகிறேன். அதுவும் இந்த ஆப்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட கலர் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னால் யாரும் இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் ப்ரஷ் டூலை செக் பண்ணிக்கிறேன். அது உள்ளே போயிட்ட பிறகு லாசோ அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த டூல் எடுத்துக்கிட்ட பிறகு உங்கள் ட்ரெஸ் மேலே அப்படியே பொறுமையாக இப்படி ட்ரா பண்ணிக்கங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட எட்ஜஸ் கவர் பண்ணியிருக்கணும். எவ்வளோ அந்த மாதிரி இந்த மாதிரி சரியா லேஸை போட்டு முடிச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னாவே தெரியும். லேஸை போட்டு முடிச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் ட்ரெஸ்ஸில் வரைக்கும் செலக்ஷன் ஏரியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி. இப்போ எஃபெக்ட்ஸ் பேனல் உள்ள போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் பேனல் உள்ள போயிட்டு அட்ஜஸ்ட் கலர் உள்ள போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான கலரில் சட்டை மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னஸை கம்மி பண்ணிட்டீங்க. லைட்னஸை கம்மி பண்ணிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுறது சேச்சுரேஷனோட கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் உண்மையாக இருக்கணும். ஸோ கலர் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வைக்கலாம்? ஒரு மாதிரி வயலட் வித் பர்பிள் நல்லா இருக்கு. இல்லை அப்படி வேணாம், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறது என்ன டைம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். மோனோ கலர் சூஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக உங்களோட கலர்ஸ் தான் மாற்றிக்கலாம். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சேச்சுரேஷன் போயிடுங்க மறுபடியும். இப்போ எதுக்குடா வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கலரோட லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 0 போட்டு சேச்சுரேஷன் தட்டி விட்டு லைட்னஸ் போட்டிங்கன்னா டிஷர்ட்டோட கலரை மாற்றியாச்சு. ஸோ இதுக்கு மேலே கிளிக் பண்ணி ரிமூவ் செலக்ஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா செலக்டட் ஏரியா ரிமூவ் ஆகிடும். ஸோ டிஷர்ட்டோட கலர் ஈஸியாக மாற்றியாச்சு. ஸோ டிஷர்ட் கலர் மாற்றது எப்படி அப்படின்றத ஒரு 2 மினிட்ஸில் கற்று கொடுத்துட்ருப்பேன். ஸோ இதை வச்சு உங்களோட எடிட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது எடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெராலி கட்டர் எடுத்து வச்சிடலாம். பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபெராலி கட்டர் தான் இது பேர். கைஸ் ஏன்னா இன்னைக்கு நம்ம போட போகிற வீடியோ வந்து டோட்டல் கம்யூனிட்டி. ஸோ இப்போ இன்னொரு ஃபெராலி கட்டர் எடுத்து வச்சிருவோம். இன்னொரு ஃபெராலி கட்டர் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் யூஸ் ஆகும் கைஸ். வெயிட் கவரோன்ற மாதிரி இதுவும் யூஸ் ஆகும். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஷைனி தான், அதுவும் ஷைனி தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இது எவல்யூஷன் பேனலில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசம்ன்ட்டு நான் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் ஆனால் சொன்னாலும் சொல்லாட்டியும் அது ஒரு வித்தியாசமாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா அடிக்க வச்ச எஃபெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். ஸோ இதுலேயே ட்ராப் ஷேடோவும் இருக்குது. நான் ஹிஸ்ட்ரியில் கொடுத்து வச்சிருப்பேன். ட்ராப் ஷேடோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க. ட்ராப் ஷேடோட கலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சுட்ருக்கோம். ஸோ பிளாக் கலர் ட்ராப் ஷேடோ தான் யூஸ் பண்ணுவேன் நான் அதிகமாக. இல்லை வேறு எதனா கலர்ஸ் கூட யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவேன். ட்ராப் ஷேடோக்கு எதிராக கலர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கே, நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராப் ஷேடோக்கு. ஸோ சிம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயவலிக்கும் போட்டாச்சு. யாருக்கு போட்டிருக்கோம்? ஓகே இவ்வளோதான். ட்ராப் ஷேடோவும் போட்டாச்சு. ஸோ தமிழ் லெவல் தான் முடிஞ்சாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மஜ் டூலை மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா முடிஞ்சு கைஸ். ஏன்னா ஃபேஸில் நிறைய விங்கிள்ஸ் எதுவும் இல்லை. சும்மா அந்த ஸ்மஜ்ஜை போட்டு பழக்கமாகி போச்சு. போட்டு தேய்ச்சி மறுபடியும் போட்டு தேய்ப்பேன் அப்படின்ட்டு சும்மா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சும்மா வச்சு எடுக்க வேண்டியது தான் அந்த மூக்கு மேலெலாம் கொஞ்சம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபேஸ் கட்டில் கொஞ்சம் அவ்வளோதான் கைஸ்.
ஸோ அவ்வளவோ இல்லை, அவ்வளவோ கிளியர் பண்ணுற மாதிரி இல்லை. இமேஜ் நல்லாவே கிடைத்து விட்டுது நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1/3 இருக்கணும். ஓகே, ஐயோ முடியை மட்டும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி ரெடி வச்சிடலாம். கரெக்டாக இருக்குங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் தூக்கிட்டு போய் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாரில் போட போகிறோம். எல்லாரும் யாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லைட் ரூம் இந்த பயவில் பேர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் அவைலபிளாக இருப்பான் பிஎஸ்ல. அவன் தான் டிவைஸு. பட் இருந்தாலும் நீங்கள் எதில் ஃபோன்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இவனை. ஸோ அந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணதும் இதில் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதில். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் உள்ள போயிடுவோம். எடிட்டிங் பேனல் காமிக்கணும்ல. ஸோ எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து எக்ஸ்போஷர் ஃபஸ்ட்டு. எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான வைக்க தேவையில்ல. கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் தேவையில்ல, கொஞ்சம் ஃபேஸ் மாதிரி தெரியணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹைலைட்ஸ் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டோட்டல் ரயிலுக்கு அதிகமான ஹைலைட்ஸ் கிளாரிட்டி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒயிட்ஸ் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பிளாக் அப்படின்றது தெரிஞ்சே ஆகணும். இந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றது தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுக்கடுத்து லைட்டில் போய்டுவோமா? இருடா கொஞ்சம் சின்னதாக மாட்டான். ஸோ ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அதிகப்படுத்திக்கலாம். இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு கிளாத் மாதிரி தெரியணும், எடிட்டர் மாதிரி தெரியக்கூடாது, கிளாத் மாதிரி தெரியணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸோ ஃபேஸ்க்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் செட் பண்ணிக்கலாம். லூமினன்ஸ் செட் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃபேஸோட கலரையே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாக ஒயிட் ஆகிக்கலாம். ஓகே, அதிகமாலாம் தேவையில்லை. ஸோ ஈஸி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதனால் க்ரீன் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பட்ட இடத்துல க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம டோட்டலையும் க்ரீனாக இருக்கிறதுனால மொத்தமே க்ரீன் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது ஒரு தடவை. ஸோ ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ வச்சோன்னா இந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கம்மி பண்ணிக்கலாம். லூமினன்ஸும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் இதில் இருக்கிற வேலைகள் முடிந்து விட்டன. ஸோ ஃபெரலிகேட்டர் ஃபின்னுக்கெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கண்டமேனி ஏதோ ஒன்றதுக்கு இஸ்தோட்டன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ தான் கைஸ். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே தான் சிம்பிளான விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ டெக்ஸ்சர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும். ஏன்னா என் ஃபேஸுக்கு வேணும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா கிளாரிட்டி டோட்டல் ரயில் பயபிளில் கரெக்டாக தெரியணும், அதுக்காக கிளாரிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா கிளாரிட்டி ஃபுல்லாக கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் கிளாரிட்டி கொஞ்சமாக இருக்கட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இல்லை பாசிட்டிவ் சைடு விக்னைட் கூட ஆட் பண்ணலாம். பாசிட்டிவ் சைட் போட்டோம்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நம்ம அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவே வச்சுப்போம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஷார்ப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஷார்ப்பன் 45 வைப்போம் நம்ம வீடியோவுக்கு, நம்ம தம்ப்நெயில்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் கைஸ் ஃபைனல் அவுட்டு. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எடிட்டட், அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் ஆல்சோ எடிட்டட். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடிட் பண்ணுது. ஸோ கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக சாயங்காலம் வந்துடும். மீட் பண்ணலாம் கைஸ்.